உறவுகளே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷூட் டே லாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு தான் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஷூட் டே லாகில் வந்து நான் யூஸ்வலாக வர்ற வீடு இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தான், அதாவது எங்கள் வீட்டுக்கு நான் போக போகிறேன். மேம் வர போகிறாங்க. எல்லாருக்கூடையும் வந்து எப்படி வந்து ஷூட் போக போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இவங்க வந்து ஷூட்டுக்கு ஆக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எதுக்கு சும்மா கெட்டப்ல ரெடி ஆகி போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு வந்து நான் ருபுசிக்கு அசிஸ்டண்டா போக போறேன். ஸோ ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் தான் அவ என்ன பண்ண போறா, அசிஸ்டண்டா நான் என்ன பண்ண போறேங்கிறத இந்த vlogல பார்க்கலாம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். கையாட்டாம போடி, அழகா வருது ஷாட்டு. நல்லா இருந்தது எபிசோட்ஸ் பார்த்த ஷார்ட்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்க. காட் பிளஸ். थैंक यू. ஹாய் பேபி. ஹாய். எங்க கேட்டுக்கோங்க, எடுக்கறவங்களும் அவங்க தங்கச்சி தான். தம்பி தங்கச்சி ஒரு படத்துல இருப்பாங்க, இந்த கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. அது நானே இந்த ராஜ்குமாரி போன ஜென்மத்துல. ஹே பிறப்பு நோ ப்ராப்ளம். அதில்ல இது அனி மாரி மூதாரி புட்டுக்கு நனி நாரி. ஒரு டைம் ஒரு கெட்டப்ல இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, இதுதான் நான் வந்து அதிகம் வர்ற வீடு. இதுதான் எங்க வீடு, இதுதான் என்னோட இடமே. வெளியே எங்கேயாவது போனாதான் எனக்கு ஒரு இடம் பிடிச்சதான் நான் செட் பண்ணுவேன். இங்கெல்லாம் வந்தா இதுதான் என் இடம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இன்னைக்கு என்னோட டிஃபன் இட்லி அண்ட் ராகி. சாப்பிட்டு எனக்கு தோசை இட்லி ராகி. நான் சொன்னேன்ல எங்கள் ப்ரொடக்ஷன் ஃபுட் நல்லா தான் இருக்கும்னு. பயமாக வேற இருக்கு. வெள்ளை பேண்ட்ல ஆல்ரெடி அவ்வளோ கரையை வச்சிருக்கேன். இதையும் சிந்தினேன் செதறி. இதெல்லாம் ஒரு நகைச்சுக்காக சொல்லிடுறதுங்க. அதெல்லாம் தேப்பவே வரல. சாப்பிட்டு முடிச்சாச்சு. எஸ். ஸோ என்னை அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் காஸ்டியூம்லாம் அயன் பண்ணி வந்துருச்சு. நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவேன். ஒரு பிக்கிங் காணா. சந்தியா மோட் ஆன். ஆல்ரெடி தெரிஞ்சேன். ஒரு சீனுக்காக எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சீன் வந்து எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூட் பண்ண முடியல. ஸோ ஒரு குட்டி ரூம் இல்லையா, இந்த ரூம்குள்ளே வந்து எடுத்தனால அதிகமாக அங்கே ஆட்கள் நிற்க முடியலை, ஆகையால் எடுக்க முடியவில்லை. சாரி ஃபார் தட். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வேலை கேட்டுட்டு அந்த வீடியோ எடுத்துட்டேன். சாரி பாயும் சொல்லிட்டு போங்க சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.
செகண்ட் சீன் வாங்க போலாம். இந்த உலகத்தே தேவையில்லைமா. மேம் வரப்போறாங்க. வந்து ருபசி அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. அதுல மேம் உண்மையாவே அவளை அடிக்க போறாங்களாம். சார் சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார். மேம் வந்துட்டாங்க. மேம் வந்தாலே ருசியை கலாய்க்கிறது தான் மொதல் வேலையை வச்சிருப்பாங்க. ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப், ஆஸ்கார் அவார்டு குடுறா. நெக்ஸ்ட் சீனுக்கு காஸ்டியூம் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் கலர் யாரும் சேமா போட்டுக்கூடாது இல்லையா, அதுக்காக. ராதிகா மேம் அப்போ இப்போ எவர் கிரீன் ஸ்டார் தான். என்ன அழிச்சிட்டு இல்ல சுற்றும் அடிக்குதா அப்படின்னு சாரி அப்படின்னாங்க. ஸோ ஸ்வீட்ல எனக்கு ஆக்சுவலா மேம் முடிச்சது இங்க அடிக்கல. என் சங்கு இல்ல அப்படிதான் பண்ணுச்சு. சீரியஸா இப்ப கூட தண்ணி குடிச்சாதான் அது சரியாகும்னு நினைக்கிறேன். போய் தண்ணி குடிக்கிறேன் நானு. ஆக்சுவலா நான் அசிஸ்டன்ட்டுக்காக வந்தேன். ஆனா இவளுக்குலாம் இப்போ பர்சனல் கேமராமேன் ஆயிட்டு. நான் ஷூட்டுக்கு போயிருக்கேன். ஒரு ஷூட்டை இன்னைக்கு வேடிக்கை பார்க்கறது டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இப்போ க்ளோஸ்அப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பாடா அப்படின்னு ரூமுக்கு வரேன்னு நினைக்காதீங்க. அவளுக்கு வந்து அடுத்த ஷாட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ அவளுக்கான ஆக்சசரிஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதனால நான் ஃப்ரீயாகவே இல்லை. அதை இங்கே நோட் பண்ணும். செகண்ட் சீன் கம்ப்ளீட்டட். இப்போ செகண்ட் காஸ்டியூம் மாற்றி தேர்ட் சீனுக்கு ரெடி ஆக போகிறோம். சர்ச்சிங் ஆக்சசரிஸ். என்னடி சர்ச்சிங் ஆக்சசரிஸ்? இது பாரு, இதில் நடுவில் இந்த க்ரீன் ஸ்டோனு இது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குங்க. இது இது ஃபிக்ஸ் பண்ணி ஹேர் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஆக்சசரிஸ் போட்டு குடுகுடுன்னு ஓடிடும். ஆக்சுவலாக ஹேர் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஒரு சைடு வந்த மாதிரியே இன்னொரு சைடு வரணும். அது இருக்கலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதுக்குள்ள அந்த ஹேர் ட்ரெஸ்ஸரை போட்டு படுத்துற பாடு இருக்கே அப்பா. ஐ நோங்க. ஏன்னா அதை உங்களை அப்படி பண்ண வைக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே அப்பா. ரெண்டுமே கஷ்டம்தான். ஹரிபரியா ருபசி ரெடி ஆகிட்டு இருக்கா. ஏன்னா இவ்வளோ இப்போ போகணும். ஒரு ஒர்க் நல்லா வரணும் அப்படின்னா அனுசரித்து விவேகத்தோடவும் வேகத்தோடவும் செயல்படணும். ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு செகண்ட் காஸ்டியூம் இது எனக்கே தெரிஞ்சது. சந்தியா 2.0 பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சந்தியா இப்படி இருக்கவே மாட்டா. இவளுக்கு தான் இங்க ஷூட் இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அந்த கேமரால என் இடத்துல யாரோ உட்கார போறாங்க. அதுக்கு நான் வந்து டூப்புக்கு உட்காந்துருக்கேன். வேற எதுவும் என்னமோ பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. நானும் உங்களை மாதிரி வாய மட்டும் தாங்க பாக்குறேன். ராத்திரியா உட்கார்ந்து பிளான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களே. உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான். நீ பார்க்க விசிறின்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. ஒரு நிமிஷம். என்ன லுக் பேட். இது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல.
பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இது பேர் லுக் பேண்ட். வெயில் பல்ல காட்டி நிக்குது. குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. இடையில ஒரு தடவை சென்னையில மழை வந்துச்சு. இப்போ மறுபடியும் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வாங்க பிரேக் லஞ்ச் சாப்பிடலாம். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கங்கா வெப்பா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஆமா கோயில்ல காத்து வாக்குல 2 காத்து. அண்ணா எனக்கும் ஒரு கரண்டி. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன். ஷூட்டிங் போட்டு சாப்பிட போகிறேன். ருபசி ஆக்சுவலி எப்பவுமே அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவா. யார் ருபசி? எனக்கா அவள் அங்கே உட்காராம ரூமுக்கு வரா. அப்படியும் தான். ஆனால் அவள் சாரி கட்டிக்கனால அவளுக்கு வேர்க்குது. அதுவும் ஒரு ரீசன். ஆமாம் தானே. இன்னைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம்ல. எப்போ ஷூட்டுக்கு வந்து நான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுருப்பேன். அதனால நான் வந்து தனியாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க உட்கார வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து இவன் கம்பெனி இருக்கிறனால கூப்பிட்டாங்க. சொன்னேன் இல்லை அவளும் இருக்கா, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் வாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம் நான் லஞ்சுக்கு? இங்கே பாரு, தக்காளி சாப்பாடு, ஹாஃப் சப்பாத்தி, கொஞ்சம் கூட்டு, பொரியல், சாப்பாடு அங்கே இருக்குது, தயிர், சாம்பார் உள்ள காய் மட்டும், அப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம். ஃபைனல் டச். தயிர் மிச்சமாக இருந்துச்சுன்னா அதை லஸ்ஸி மாதிரி அப்படியே குடிச்சிடணும். வேர் ஐ ஆம். இவ்வளோ நேரம் வந்து ராதிகா மேம் வந்து இங்கே தான் இருந்தாங்க. ஸோ இப்போ மேம்க்கு வந்து சீன் முடிஞ்சுட்டு மேம் கிளம்பிட்டாங்க. அவங்க கேரவனுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னும் அவங்க போகலை. கேரவன்லேருந்து அவங்க கிளம்பி போகலை. எப்படி சொல்கிறது தெரியுமா? பாருங்க தெரியுதா மேமோட சேர். இவ்வளோ நாள் நான் வந்து இதை பார்த்துட்டு கிடையாது. பட் இன்னைக்கு தான் நான் அதை பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது சம்மர் நம்ம ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் கூட தான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு, நீ லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் கூட நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கே இது ஒரு இடத்துல ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கு. பட் எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட்டு தோணுச்சு? ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அந்த சேரை பார்த்த உடனே எனக்கு தோணுது, ஒரு நாள் அப்படிதான் தோணுச்சு. ட்ரீம் பிக், தப்பு கிடையாது. நம்ம பேர் போட்டு நம்மளும் ஒரு நாள் அந்த சேர் போட்டு உட்காருவோம், பிலீவ் பண்ணுவோம். ராமுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சரி இப்போ பண்ணிடுறேன். ஃபோன் எடுக்க போகிறேன். நீ ஃபோன் பண்ண போகிறேன் நம்ம பேசுகிறாங்க. ஏன் நீ தங்கச்சி பேசுகிறப்ப நான் சும்மா இருந்தேன்ல, நான் என் பையனை பேசுகிறேன். சும்மா இருங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தென்பாண்டிச்சி மயில அழுதுட்டு வர சீனா கதறி அழுது கண்ணை பாரு அப்படி இருக்கலாம். அவுட் கொடுத்துருக்குறாங்க ஸ்நாக்ஸ். இன்னைக்கு நரேஷ் ப்ரோக்கு மீன்ஸ் என்னோட பேருக்கு பர்த்டே. நான் இப்போ வரைக்கும் விஷ் பண்ணல. ஏன் சர்ப்ரைஸாக போய் விஷ் பண்ணணுங்கிறதுக்காக. ஹாய் சாகர், வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புது ஃபோன் மாற்றினதுனால இன்ஸ்டாகிராம்லாம் எதுவும் இன்னும் லாகின் பண்ணல. நான் பார்க்கவே இல்லை. அதை இப்போ தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. கீழே போய் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். கேக் சாப்பிட போகலாமா? எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம இவ்வளவு பேர் இருந்து கூட கூட்டத்துல அனாத மாதிரி உட்காந்து சாப்பிட்டு நான் எவ்வளவோ கூப்பிட்டு வரமாட்டேங்கிறேன். என்னால தாங்க முடியாம போயிட்டு வாங்க. ராமி வேற கேக்குன்னு வந்துட்டு டயட்லாம் காணாம போயிடுது. எப்பவாதான் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வருது. ஆமா, அந்த டைம்ல வேணாம்னு சொல்றவங்களுக்கு பேக்குன்னு தானே சொல்லுவாங்க அவங்கள. தப்பு இல்ல, சம்டைம்ஸ் சாப்பிடலாம். இதெல்லாம் ருசிச்சு சாப்பிட்டு வாழாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இப்பதான் வந்து அந்த பர்சனுக்காக தான் கதறி அழுது ஒரு சீன் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ அந்த பர்சனால ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கேன். ஆஃப்டர் எவ்ரி பிட்டர் மூமெண்ட் தேர் இஸ் a ஸ்வீட் மூமெண்ட். என்னடா அப்படியா கொப்படியா? என்னாச்சுடி? கொஞ்சம் மிஸ்க
கம்யூனிகேட் ஆகி இந்த சீன்லாம் முடிஞ்சிருச்சு, தலையெல்லாம் கழட்டிட்டு உட்காந்துட்டேன். இப்போ மறுபடியும் இதே ட்ரெஸ்ல வர சொல்றாங்க, இதே சீனுக்கு வர சொல்றாங்க. அவசர அவசரமா நீ ரெடியாகி ஓடணும். கேட்டு நீ மாத்த வேண்டியது. சொன்னதுனால தானக்கா மாத்தினேன், என்னடா மாத்தணும்னா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. முழு சோகத்தில் இப்பொழுது ருபிசீனா குழந்தையே அழறது உட்ஃபுட்ஸ் கொடுக்கலையா? அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். ப்ளூ லைட் நடக்கல, நைட் ஷூட் போயிட்டு இருக்கு அவளுக்கு. ஆளை காணோம், ஆனால் ஷார்ட் போயிட்டாரு. காரணத்தினால விறுவிறுப்பா ஷூட் போய்கிட்டு இருக்கு. நானும் அதை சுறுசுறுப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சூப்பர்யா, சரியான வேலைக்காரயா நீ. சீரியல்ல வர மாதிரியே பேன் நான் எடுக்கிறேன். இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சருத்தே வாமா. நீட்டாங்க. ருபிசீனா ஒரு ஷார்ட் எடுத்திருக்கேன். சீரியல்ல வர மாதிரியே நானும் அப்படி பேன் அப்படி சொன்னா டில் டவுன் பேன் அப்படி எடுத்திருக்கேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏடி அவசர அவசரமா வந்து கதவு சுத்துற? ஓ தப்பாகுதுண்ணா. ஷார்ட் எடுக்காங்க, ஃபுல் வீடு ஷார்ட் எடுக்காங்க. ஓ நைட் நேரம் கூட எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. ஏன் ருபிசி, ஏன் எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க? அப்படின்றாங்க. அப்ப நம்மளும் சீக்கிரம் போயிடலாமா? சேலை கழட்டி நாளைக்கு இங்கே தான் ஷூட்டு, அதனால எல்லாமே நான் இங்கே வச்சுட்டு போயிடுவோம். நானே இங்கே வச்சுட்டு போயிடுவோம். எல்லாமே இங்கே வச்சுட்டு போனா நாளைக்கு தூக்கிட்டு வர வேணாம் எதையும். ஷூட்டிங் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. vlog எடுக்கிறதுக்காக தான் இவங்க லேட் பண்றாங்க. ஆசைதான் பாருங்க. என்னதான் வந்து கண்ணல டயர்ட் இருந்தாலும் அப்படியே மூஞ்சில சிரிப்பு வச்சுட்டு இட்ஸ் டைம் டு கம் பேக் டு தி நார்மல் மோட். ருபிசீனா கம் ஆன், ருபிசீனா மோட் ஆன். அவ்வளவுதான். இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஷூட் டே vlogs பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம்.